அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தராமன். எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இந்த நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் பத்தி நம்ம பேசிட்டு வந்தோம். ஆட்டிசம் ஒரு 2 சாப்டர் நான் முடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி எலாபரேட்டட் சாப்டர். ஒரு 2 சாப்டரா போகலான்ற மாதிரி. சரி, இப்போ வேற ஒரு டாபிக் குறித்து பேசலான்ற மாதிரி. இந்த டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா, இதுவும் ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் தான். இட்ஸ் கால்ட் அஸ் ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். சரிங்களா? இதை அப்படியே பாதியா பிரிக்கலாம். ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். சரிங்களா? இது முன்னாடி என்னன்றது பார்த்தோன்னா ADDன்னு சொல்லியிருப்பாங்க. அது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் தென் பிகம்ஸ் டு அன் ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். சரிங்களா? அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா, கான் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருப்பாங்கன்ற மாதிரி. ADHDன்றது பார்த்தா ரியலி கான் ஃபோக்கஸ். வேறுபடுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ADD மீன்ஸ் கான் ஃபோக்கஸ் அண்ட் ADHD மீன்ஸ் ரியலி கான் ஃபோக்கஸ். இது இந்த ADDன்ற ஒரு வார்த்தை என்னன்றது பார்த்தோன்னா, இட்ஸ் அன் அவுடேட்டட் வார்த்தை ஃப்ரம் 1987ல இருந்து. தென் இட் ஹஸ் பிகம் அஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். சரிங்களா? என்னன்றது பார்த்தோன்னா, இது ஒரு 3 விதமா நம்ம பிரிக்கிறோன்ற மாதிரி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விதம் என்னன்னு பார்த்தோன்னா இன்அட்டென்டிவ், செகண்ட் விதம் ஹைப்பர் ஆக்டிவ், தேர்ட் விதம் போத். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்அட்டென்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் போத். இன்அட்டென்டிவ்ல என்னென்ன வரும்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நாட் பேயிங் அட்டென்ஷன், அட்டென்ஷனை சீக் பண்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது பார்த்தோன்னா வெரி ஆக்டிவ் அண்ட் இம்பல்சிவ். சரிங்களா? போத் என்றது ரெண்டுமே இருக்கும். அவங்களுக்கு ரெண்டுமே கொலாபரேட்டிவ். நாட் பேயிங் அட்டென்ஷன், வெரி ஆக்டிவ், இம்பல்சிவ். இது எல்லாமே இந்த போத்ல அடங்க செய்யும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே சரி, இன்அட்டென்டிவ்க்கும் சரி ஹைப்பர் ஆக்டிவ்க்கும் சரி 9 விதமான சிம்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது 9ல ஒரு 6 விதம் பூர்த்தி செய்யுது, 6 விதம் உங்க குழந்தைக்கு இருக்குதுன்ற மாதிரி இருந்தான்னா, அது 6 விதம் உங்க குழந்தைக்கு இருக்குது 6 மாசத்துக்கு மேல என்ற மாதிரி இருந்தானா, அது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்அட்டென்டிவ்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம் என்றது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், சிம்பிள் மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட சரி கேர்லெஸ்ஸா பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் நான் லிசனிங். சரிங்களா? நம்ம சொல்றது அவங்க கேட்டுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. தேர்டு ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். இப்போ யாராவது கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிறாங்க, டக்குன்னு யாருன்னா கதவு திறக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன சிசிலிங் நாய்ஸோ, இல்லைன்னா ஒரு பென்சில கீழே விழுது, ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து பென்சில கீழே விழுதுன்றது பார்த்தோன்னா ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. சரிங்களா? இதெல்லாம் சிம்டம்ஸ் ஃபார் இன்அட்டென்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது பார்த்தோன்னா ஃபிஜெட். சரிங்களா? கெட்டப்ஸ் ஆஃப்னு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஒரு டாஸ்க்கை நம்ம கொடுக்குறோம், இதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னான்னா, ஜம்பிங் ஆஃப் டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் இந்த குழந்தைங்களுக்கு, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு இருக்கும். அது முடிக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படி வச்சுட்டு அடுத்த டாஸ்க்கு போவாங்க, அதுக்கு மேல போயிட்டு அடுத்த டாஸ்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜம்பிங் ஆஃப் டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ். சரிங்களா? இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு 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 கொஸ்டினை கேட்குறாங்க, கொஸ்டின் முழுமையா முடியறதுக்குள்ளார டக்குன்னு ஆன்சர் பண்றது. சரிங்களா? அப்படியே ஒரு இடத்துல உட்காராம ஒரு சேர்ல இருந்து இன்னொரு சேர்ல குதிக்கிறது, ஒரு ஷோஃபால இருந்து இன்னொரு, நான் முன்னாடி ஷார்ட் வீடியோல நான் பேசியிருப்பேன், ஒரு ஷோஃபால இருந்து ஒரு கவுச்ல இருந்து இன்னொரு கவுச்ல குதிக்கிறது. இதே மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா ஹைப்பர் ஆக்டிவ். இது போத்ன்றது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ரெண்டுமே அடங்கி இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள்ல இந்த ஒரு சிம்டம்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்குது என்ற மாதிரி என்னன்னா, உங்க குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறாங்கன்றது அர்த்தம். இது இந்த விஷயத்தை நான் குறிச்சு பேரண்ட்ஸ்க்கு நான் பேசியே ஆகணும். தயவு செய்து பேரண்ட்ஸ், உங்க குழந்தை நார்மல் ஸ்கூலிங்ல இருந்தா கூட சரி, சரிங்களா, அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ண பாருங்க. என் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குதா சார், சூப்பரா படிக்கிறான் சார், என்கிட்ட வரவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சார் என் குழந்தை சூப்பரா படிக்கிறாப்ல சார், அப்படி இப்படின்ற மாதிரி. ஆனா அந்த குழந்தையோட இதை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த குழந்தையோட பிஹேவியர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவர் ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி இருக்க மாட்டாரு. இப்போ நம்ம கிளினிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அது பழகாத இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் தயங்கி வருவோம் இல்லையா. ஆனா இந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நாள் வருது இன்னும் ஒரு 50வது நாள் வர மாதிரி அப்படியே அடிச்சு பிடிச்சுன்னு ஓடிடுவாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அந்த கிளினிக்குள்ளார எல்லா டாய்ஸும் ஸ்கேட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஈவன் தோ அகடமிக்ல அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெல்வர்ஸ்டா வந்தா கூட சரி, இந்தந்த குறைபாடுகள்
பின்னாடி என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குன்றது பார்த்தோன்னா பின்னாடி என்னென்ன டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாஸ்ல வரும்ன்றது பார்த்தோன்னா இந்த பிரச்சனைகள் இந்த ஏடிஹெச்டி இருக்குதுன்ற மாதிரி இதை இப்படியே விட்டீங்கன்னா பிற்காலத்துல வேற வேற டிசார்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். அது என்ன வேற வேற டிசீஸோ டிசார்டர்ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது என்னென்னன்றது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். செகண்ட் பைப்போலர் டிசார்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணுங்க. ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தாங்கன்னா சில கிளாஸஸ் கொண்டு போயிடுறதுக்கு அவங்கள சில கிளாஸஸ் கொண்டு போயிட்டு அவங்கள விடுறதுக்கு பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாகணும்ன்றது காரணத்துக்கு. காசஸ், இதனோட காசஸ் என்னன்றது பார்த்தோன்னா அன்னோன் காசஸ் என்ற மாதிரி தான், சரிங்களா? ஆனா என்வாயர்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக்கல் காஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் என்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனட்டிக்கல் என்ற மாதிரி பார்த்தோன்னா ஃபேமிலி சிப்ளிங்ஸ், சில பேர் சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பேரண்ட்ஸோட அம்மா சொல்லுவாங்க, என்னோட பையனும் அப்படிதான் இருந்தாப்ல, அதனாலதான் இவனும் துருத்துருன்னு இருக்கிறாங்கப்ப. ஜெனட்டிக்கல் காஸ் மே பி எ ஃபேக்டர், சரிங்களா? இது எப்படி நடக்குது என்றது பார்த்தோன்னா நியூரான்ஸ் ஏ நியூரான் டு பி நியூரான் டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த டோபமின் என்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட் ஆகும்பொழுது அது லோ லெவல்ல டிரான்ஸ்மிட் ஆகும்போது இந்த ஒரு விஷயங்கள்ல நடக்குது, சரிங்களா? ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சன்ல ஒரு 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 குழந்தைக்கு ஒரு 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 பிரச்சனை இருக்குது, துருத்துருன்னு இருக்கிறாங்க என்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த குழந்தைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. அது வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன், சரிங்களா? இந்த ஒரு விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு விஷயங்கள் பேசும்போது என்ன பார்த்தோன்னா பிஹேவியர் சைக்காலஜிக்கல் தெரப்பி என்ற மாதிரி ஒரு விஷயம் சைக்காலஜிஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கொடுக்க பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் கொடுக்க பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், உட்காந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் ரொட்டீன் டு பி ஃபாலோடு, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரொட்டீனு அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு பார்க்கலாம். இது வந்து இந்த சாப்டருக்குரிய ஒரு விஷயம் தான். அது என்னன்றது பார்த்தோன்னா அட்டென்ஷன் லீட்ஸ் டு கான்சென்ட்ரேஷன். அவங்க சில இடத்துல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றாங்கன்றது இருக்கும்போது அட்டென்ஷன் அந்த 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 அட்டென்ஷன் சீக்கிங் அவங்களுக்கு புவரா இருக்குதுன்ற ஒரு விஷயத்துல இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கூட உட்காராம இருக்கிறாங்கன்றது இருக்கும்போது ஜட்மெண்ட்லயும் புவரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். காக்னிட்டிவ் காம்பனன்ஸ் நிறைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? அந்த காக்னிட்டிவ் காம்பனன்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி. அட்டென்ஷன் லீட்ஸ் டு கான்சென்ட்ரேஷன் என்ற மாதிரி சொல்றேன். அந்த அட்டென்ஷனே புவரா இருக்குதுன்றது இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் கவனத்துல அந்த குழந்தைங்களை பார்க்க செய்யலாம், சரிங்களா? நார்மல் ஸ்கூல்ஸ்லே இதே மாதிரி ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்றது பார்த்தோன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 2 இல்ல ஒரு 3 குழந்தைகள் பாதிப்பு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதை குறிச்சு ஏதாவது டவுட் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் கொடுத்து ஏதாவது டவுட் இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் மீ அப், யூ கேன் டெக்ஸ்ட் மீ அப் எனி டைம், சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டைம் டியூரேஷன்ஸ், டே டியூரேஷன்ஸ், நைட் டியூரேஷன்ஸ்லாம் வேறுபட்டு இருக்கும்ன்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க தேவையில்ல. நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, சரிங்களா? நன்றி, வணக்கம்.